பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி வகஃபா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா இபாதிஹி அல்லதீன வஸ்தஃபா ஹுசூஸன் அலா அஃதலிஹின் வ ஹாக்கிமின் நபியீன் முஹம்மதின் அல் அமீன் வ அலா ஆலிஹி வஸ்ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த குஃபாரான தலைவர்களுக்கும் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் நடந்தது. அல்லாஹ் தஆலாவுடைய ஒட்டகம் நீர் அருந்துவதற்கும் மேய்வதற்கும் நீங்கள் அனுமதிக்க வேண்டும். அந்த ஒட்டகத்திற்கு நீங்கள் எந்தவித நோவினையும் செய்யக்கூடாது. இதற்கு பரிகாரமாக நீங்கள் அந்த ஒட்டகத்திலிருந்து பாலை அருந்திக் கொள்ளலாம். அங்கு இருக்கக்கூடிய அனைத்து குஃபாரான தலைவர்களும் அதற்கு கீழ் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே இந்த ஒப்பந்தத்திற்கு உடன்பட ஆரம்பித்தார்கள். அந்த ஒப்பந்தம் செய்துவிட்ட பிறகு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீண்டும் ஒரு முன்னெச்சரிக்கை செய்கிறார்கள். உங்களுடைய சமுதாயத்தில் இருந்து ஒருவன் இந்த ஒட்டகத்தை கொலை செய்வான். அவன் இன்னும் இந்த பூமியில் பிறக்கவில்லை. அவனுடைய நிறம் சிகப்பு, மஞ்சள், நீலம் மூன்றும் கலந்த நிறமாக இருக்கும். அவன் அந்த ஒட்டகத்தை கொலை செய்ததற்கு நீங்கள் அனைவருமே துணை நிற்பீர்கள். அவனுக்கு துணை நின்றதன் காரணத்தினால் நீங்கள் அழிக்கப்படுவீர்கள் என்று முன்னெச்சரிக்கை செய்தார்கள். எனவே இந்த அடையாளத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அந்த குஃபார்கள் அவர்களுக்குள் அறிவித்துக் கொண்டார்கள், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாம் ஈமான் கொள்ளவில்லை. ஆனால் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முன்னெச்சரிக்கை செய்ததை போன்று ஒரு குழந்தை பிறந்தால் நாம் அதை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். இந்த ஒட்டகத்திற்கு நாம் எந்தவித தீங்கும் செய்யக்கூடாது. அந்த ஒப்பந்தத்தை நாம் கடைசி வரைக்கும் பின்பற்ற வேண்டும் என்று அவர்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். இப்போது அந்த ஊரில் 2 உயர்ந்த குளம் இருந்தது. அதில் ஒரு உயர்ந்த குளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கு இன்னொரு உயர்ந்த குளத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை திருமணத்திற்காக பேசப்பட்டு திருமணம் செய்து வைக்கப்பட்டது. இருவருக்கும் திருமணம் செய்து வைக்கப்பட்ட பிறகு அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முன்னெச்சரிக்கை செய்ததை போன்று அந்த ஒட்டகத்தை வெட்டக்கூடியவன் அவனுடைய அடையாளம் எப்படி இருக்குமோ அதே போன்று அந்த குழந்தை இருந்தது. இப்போது அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த குழந்தையை பார்க்கிறார்கள். அந்த குழந்தை சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன முன்னெச்சரிக்கை செய்தார்களோ அதே அடையாளங்களோடு அந்த குழந்தை இருக்கிறது. ஆனால் அந்த குடும்பம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மக்களோ அது உயர்ந்த குலம் என்ற காரணத்தினால் அப்படியே விட்டுவிட்டார்கள். இறுதியில் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அடையாளங்களோடு ஒரு குழந்தை பிறந்தது. ஆனால் அது உயர்ந்த குலம் என்ற காரணத்தினால் மக்கள் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. அந்த குழந்தைக்கு கிதார் இப்னு சாலிஹ் என்று பெயர் வைக்கப்பட்டது. நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ், அதாவது நார்மலான மனிதர்களுக்கு நடக்கக்கூடிய அந்த பியூபர்ட்டியை விட அவனுக்கு அதிகமாகவே நடந்தது. அதாவது அவனுடைய வளர்ச்சி ரொம்ப விரைவாக இருந்தது என்று வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது எப்படின்னு சொன்னா, ஒரு நார்மலான ஒரு குழந்தையுடைய growth அதை விட 4 மடங்கு இந்த கிதாருக்கு அதிகமாகவே இருந்தது. இதற்கு எக்ஸாம்பிளா சொல்வதாக இருந்தால், ஒரு பிறந்த குழந்தை எந்திரித்து நடக்க ஆரம்பிப்பதற்கு ஒரு 12 மாதங்கள் ஆகும். ஆனால் இந்த கிதாருக்கு 4 மடங்கு அதிகமாக இருந்ததன் காரணத்தினால் அவனுக்கு வெறும் 3 மாதங்கள் தேவைப்பட்டது. எனவே இந்த கிதாருக்கு பிசிக்கலி அண்ட் மென்டலி பியூபர்ட்டி லெவல் 4 மடங்கு அதிகமாக இருந்தது என்று வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்போது காலங்கள் கடந்து கிதார் வாலிப வயதை எட்டிய பிறகு இப்போது சைத்தான் அந்த இடத்திற்கு வருகிறான். எப்படியாவது அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அந்த ஒட்டகத்தை கொலை செய்துவிட வைக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறான். இப்போது அங்கு வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளத்திலும் தூபத்தை எழுப்புகிறான். அது என்னவென்றால், அங்க இருக்கக்கூடிய மக்களிடம் கூறுகிறான், நீங்க பாருங்க, அந்த இடத்துல அந்த ஒட்டகம் அதிகமா நீர் அருந்தது. அது அதிகமாக நீர் அருந்துவதன் காரணத்தினால் உங்களுக்கு தேவையான அளவு நீர் கிடைப்பதில்லை என்று கூறுகிறான். அதே போன்று இந்த ஒட்டகம் தான் விரும்பியவாறு அனைத்து இடங்களிலும் மேய்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி மேய்வதன் காரணத்தினால் மற்ற கால்நடைகளுக்கு தேவையான உணவு கிடைப்பதில்லை என்று கூறுகிறான். ஆனால் அது உண்மையல்ல. அந்த ஒட்டகம் அதிகமாக நீர் அருந்தவும் இல்லை, மேயவும் இல்லை. ஆனால் இது போன்ற ஒரு தூபத்தை, இது போன்ற ஒரு பொய்யான சிந்தனையை அந்த மக்களுடைய உள்ளத்துல சைத்தான் போடுறான். இப்போது அதே சிந்தனையில் அந்த மக்கள் இருந்து கொண்டிருக்கும் போது, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அந்த ஊர்ல மொத்தம் 9 வழிகேடான தலைவர்கள் இருந்தார்கள். அந்த தலைவர்களில் துஆப் இப்னு அம்ர் என்ற ஒரு தலைவர் இருந்தார் என்பதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இந்த துஆபுக்கு ஒரு மனைவி உண்டு. அந்த மனைவியுடைய பேரு உனைசா பின் ஹுனைன் பின் மஜ்லஸ். இந்த இருவர்களுக்கும் மொத்தம் 4 பெண் பிள்ளைகள் உள்ளது. இப்போ இந்த பெண் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முன்னறிவிப்பு செஞ்ச கிதார் இப்னு சாலிப் அவங்கள்ட்ட போய் பேசுறாங்க. நீ சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய பெண் ஒட்டகம் அதனை கொலை செய்தால் என்னோட 4 பெண் பிள்ளைகள்ல யாரை நீ விரும்புறியோ அதனை நீ எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா நீ அந்த ஒட்டகத்தை கொன்றால் என்னுடைய 4 பிள்ளைகள்ல யாரை விரும்புறியோ அவங்கள திருமணம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்றான். இப்ப கிதார் இப்னு சாலிப், அதாவது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முன்னறிவிப்பு செஞ்சவன் அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு விட்டான். அதே போன்று அந்த ஊரில் இன்னொரு பெண் உண்டு. அந்த பெண்ணுடைய பெயர் சதூக் பின் முஹையா பின் சுஹைர் பின் அல் முக்தார்.
இந்த பெண் உயர்ந்த குலத்தை சார்ந்த ஒரு பெண். இந்த பெண்ணை அஸ்லம் குலத்தை சார்ந்த ஒருவனுக்கு மனம் முடிக்கப்பட்டது. இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிவு ஏற்பட்டு விட்டது. இப்ப இந்த சதூக் என்ற பெண்ணுக்கு ஒரு கசின் பிரதர் உண்டு. அவனுடைய பெயர் மிஸ்தஹ் இப்னு மிஹ்ரஜ். இந்த மிஸ்தஹ் இப்னு மிஹ்ரஜ் அந்த பெண்ணை ஒன் சைடா விரும்பி கொண்டிருந்தான். இப்ப சதூக் என்ற பெண் தன்னுடைய கசின் பிரதர் மிஸ்தஹ்ட்ட போய் சொன்னால், நீ சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த ஒட்டகத்தை கொன்று விட்டால் உன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு நீ என்னுடன் ஜினாவில் ஈடுபடலாம் என்று கூறினாள். இப்போது மிஸ்தஹ் இப்னு மிஹ்ரஜும் கிதார் இப்னு சாலிப் இருவருடனும் 7 பேர் சேர்ந்து கொண்டார்கள் அந்த ஒட்டகத்தை கொலை செய்வதற்காக. மொத்தம் 9 பேர் அந்த ஒட்டகத்தை கொலை செய்வதற்காக தயாராக உள்ளார்கள். இந்த வசனத்திற்கான விளக்கம் ஒரு சில தப்சீர்களில் 9 தலைவர்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்னொரு ஒரு சில தப்சீர்களில் அந்த 9 பேர் அந்த ஒட்டகத்தை கொலை செய்வதற்காக தயாரானாங்கல்ல அவங்கள குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தப்சீர்கள்ல பதிவு செய்யப்பட்டுள்ளது. வல்லாஹி எல்லாவற்றையும் அல்லாஹு தாலாவே அறிந்தவனாக இருக்கிறான். இப்போது அந்த 9 பேரும் அந்த ஒட்டகத்தை கொலை செய்வதற்கு முன்னாடி அந்த சமுதாயத்துல ஒரு சில குஃபார்கள் இருந்தாங்கல்ல, அந்த குஃபார்களை லீட் பண்ணக்கூடிய தலைவர்களை சந்திச்சு பேசுறாங்க. ஏனென்றால் அந்த சமுதாய தலைவர்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க. இப்ப நம்ம அந்த ஒப்பந்தத்தை மீறும் வழியில் செயல்பட்டால் அந்த தலைவர்கள் எல்லாரும் நம்ம பக்கம் திரும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் முன்னாடியே டிஸ்கஸ் பண்றாங்க. அந்த குஃபாரான தலைவர்கள் கூறிவிட்டார்கள், இந்த ஒட்டகம் இந்த ஊரில் இருப்பது எங்களுக்கு தொந்தரவாதான் இருக்குது, அதனால் நீங்க தாராளமா அந்த ஒட்டகத்தை கொலை செய்து விடுங்கள், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் நாங்க உங்க கூட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப அந்த ஒட்டகத்தை கொலை செய்வதற்காக புறப்பட்டு வராங்க. அந்த ஒட்டகமும் அதனுடைய குட்டியும் வழக்கம் போல தண்ணீர் அறிந்து விட்டு அந்த இடத்துல மேய்ந்து கொண்டிருந்தது. இப்ப அந்த 9 இளைஞர்களும் அந்த ஒட்டகத்தை கொலை செய்வதற்காக முன்னோக்கி போறாங்க. அந்த இளைஞர்களை பின்னோக்கி பெண்கள் கூட்டம் வந்து கொண்டிருந்தது. அது ஏன்னு சொன்னா அந்த இளைஞர்களை மோட்டிவேட் பண்றதுக்காக, எப்படி கிரிக்கெட் விளையாடும் போது சேர்ஸ் கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்களா அதே போன்று. இப்போது அந்த சமுது குலத்தை சார்ந்த பெண்கள் ஹிமார் அணியக்கூடிய பெண்களாக இருப்பார்கள், அதாவது முகத்தை மறைக்கக்கூடிய திரை. இப்ப அந்த சமுதாய பெண்கள், இளம் பெண்கள் அந்த 9 இளைஞர்களை மோட்டிவேட் பண்றதுக்காக அந்த ஒட்டகத்தை கொலை செய்ய வைப்பதற்காக தன்னுடைய ஹிமார, அதாவது முகத்திரையை கலட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த ஹிமார கலட்டி தன்னுடைய அழகை அந்த 9 இளைஞர்களுக்கும் வெளிப்படுத்தினார்கள். இதனை பார்த்ததும் அந்த இளைஞர்களுக்கு வேகம் ஏற்பட்டு அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு இளைஞன் அந்த ஒட்டகத்துடைய கால் நரம்பை நோக்கி ஒரு அம்பை எய்தான். அந்த அம்பு அந்த ஒட்டகத்துடைய காலில் பட்டதும் அது கீழே விழுந்து விட்டது. இப்போது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு இளைஞரை பார்த்து முன்னெச்சரிக்கை செய்தாங்கல்ல, அந்த கிதார் அப்படிங்கிறவன் தான் வந்து அந்த ஒட்டகத்துடைய தலையை வெட்டினான். வலி தாங்க முடியாமல் அந்த ஒட்டகம் கீழே விழுந்து துடித்தது. இப்ப அந்த 9 இளைஞர் கூட்டமுமே சேர்ந்து அந்த ஒட்டகத்தை வெட்டுறாங்க. இப்ப அந்த தாய் ஒட்டகத்தை வெட்டியதை பார்த்ததும் அதனுடைய குட்டி விரைந்து ஓடியது. இப்ப அந்த இளைஞர்கள் கூட்டம் அந்த குட்டியையும் வெட்டுவதற்காக போறாங்க. ஆனால் அவர்களால் அந்த ஒட்டகத்தை பிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த ஒட்டகம் ஒரு மலையின் மீது ஏறிவிட்டது. இப்ப அந்த சின்ன ஒட்டகம் ஓடும் போது ஒரு சத்தத்தை எழுப்பியது. அந்த சத்தம் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய காதுல போய் விழுது. அதனை கேட்டதும் புரிந்து கொண்டார்கள் அந்த இளைஞர்கள் அந்த பெண் ஒட்டகத்தை கொலை செய்து விட்டார்கள் என்று. இப்போது அந்த சின்ன ஒட்டகம் முதலில் எந்த பாறையில் இருந்து வெளிப்பட்டதோ அதே பாறையில் சென்று மறைந்து விட்டது. இப்போது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யாருடன் எல்லாம் ஒப்பந்தம் செய்தார்களோ அந்த ஒப்பந்தம் செய்த தலைவர்களுக்கு முன் வந்து நிற்கிறார்கள். இப்ப அங்க இருக்கக்கூடிய குஃபாரான தலைவர்கள்ட்ட கேட்கிறாங்க, நான் எவ்வளவு உங்களுக்கு முன்னெச்சரிக்கை செய்தும் நீங்கள் அந்த ஒப்பந்தத்தை மீறிவிட்டீர்களே என்று கூறினார்கள். இப்ப அந்த குஃபாரான தலைவர்கள் கூறினார்கள், அந்த ஒட்டகத்தை வெட்டியது அனைத்துமே இளைஞர்கள், விவரம் தெரியாதவங்க, சின்ன பசங்க, நம்ம என்ன செய்ய முடியும், அவங்கள நம்ம எதுவும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கும் இதற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்பது போல் காட்டி கொண்டார்கள். இப்ப சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொல்லிட்டாங்க, இனி அல்லாஹ்வுடைய வேதனை இறங்குவதை என்னால் தடுக்க முடியாது. فعقروها فقال تمتعوا في داركم 3 أيام ذلك وعد غير مكذوب. فعقروها அவர்கள் அந்த ஒட்டகத்தை வெட்டினார்கள். فقال تمتعوا في داركم 3 أيام 3 நாட்கள் உங்களுடைய இல்லங்களில் நீங்கள் சுகமாக இருந்து கொள்ளுங்கள். அதாவது 3 நாள் உங்களுடைய இல்லங்கள்ல நீங்க எவ்வளவு ஜாலியா இருக்க முடியுமோ இருந்துக்கோங்க. ذلك وعد غير مكذوب. நிச்சயமாக இந்த வாக்குறுதி, அல்லாஹு தஆலாவுடைய வாக்குறுதி ஒருபோதும் பொய்யாகாது. இதை சொல்லிட்டு 3 அடையாளங்கள் அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க, நாளைக்கு உங்களுடைய முகம் மஞ்சளித்து விடும், அடுத்த நாள் உங்களுடைய முகம் சிவந்து போய்விடும், அதற்கு அடுத்த நாள் உங்களுடைய முகம் கருத்து போய்விடும், அந்த நாளிலே நீங்கள் அழிக்கப்படுவீர்கள் என்று கூறினார்கள். அந்த 3 நாட்களும் வெள்ளி, சனி, ஞாயிறு என்று வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்களிடம் சொல்லிவிட்டு சென்றார்கள்.